சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஷேக்மேட் பப் மேற்கூரை இடிந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இதில் ஒருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் மற்ற இருவர் மணிப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நிகழ்விடத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலுவும் ஆய்வு செய்தனர். சென்னை ஆழ்வார்பேட்டை ஷேக்மேட் பப் மேற்கூரை இடிந்து விழுந்ததற்கு மெட்ரோ பணிகள் காரணமல்ல என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. விபத்துக்குள்ளான கட்டடத்தில் எந்தவித அதிர்வுகளும் ஏற்படவில்லை என்பது மெட்ரோ ரயில் அதிகாரிகள் ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் விபத்துக்குள்ளான ஷேக்மேட் பப் உரிமையாளர் அசோக் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அசோக் தலைமறைவாகிவிட்டதாகவும் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். மக்களவை தேர்தலுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வரும் அவர் மதுரை, சிவகங்கை தொகுதிகளிலும், ஏப்ரல் 5ஆம் தேதி பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையிலும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். ராகுல் காந்தி தமிழகத்தில் ஒரே நாளில் 3 அல்லது 4 இடங்களில் பிரச்சாரம் செய்யும் வகையில் பயண திட்டம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக டெல்லி மேலிடத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சுற்றுப்பயணம் தொடர்பாக செல்வ பெருந்தகை மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பொய்யான வாக்குறுதிகளை தந்து திமுக மக்களை குழப்பி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த இபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வி பயத்தால் தன்னை பற்றியே பேசி வருவதாக கூறினார். தேர்தல் விதிகளுக்கு மாறாக நீதிமன்றங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய முத்திரைத்தாள் மூலமாக கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக அதிமுக நாம் தமிழர் கட்சியினர் புகார் தெரிவித்தனர். ஆனால் சரியான முத்திரைத்தாள் மூலம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தன்னை களத்தில் எதிர்க்க முடியாததால் வேட்புமனுவில் குளறுபடி உள்ளதாக கூறி எதிர்க்கட்சியினர் பொய் செய்தியை பரப்புவதாக கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் காலப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேட்புமனு தொடர்பாக எதிர்க்கட்சியினர் கூறிய புகாருக்கு விளக்கம் அளித்தார். திமுக தேர்தலுக்காக பல பொய்களை வாக்குறுதிகளாக அளித்ததாகவும் ஆனால் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அரக்கோணத்தில் பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்கள் திமுகவிற்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என தெரிவித்தார். திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழகத்தில் அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சிக்கும் வலுவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் ரவிக்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் எடப்பாடி பழனிசாமி வலுவாக இருந்திருந்தால் அண்ணாமலை இருக்கும் இடமே தெரியாமல் போயிருப்பார் என கூறினார். தங்கள் மீதுள்ள பயத்தாலேயே சின்னத்தை முடக்கிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் நெல்லை தொகுதி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து பரப்புரை செய்த சீமான் தேர்தலுக்கு பின்னர் தங்களுக்கு விவசாயி சின்னம் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். திமுக வேட்பாளர் கதிரானந்த் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாக வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சி வேட்பாளர் ஏசி சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன முகமெல்லாம் பளபளன்னு இருக்கு, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்தீங்களா, அரசு கொடுத்த 1000 ரூபாய் பணம் காரணமா என்றெல்லாம் கதிரானந்த் பேசியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பரப்புரையின் போது பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் விளக்கம் கொடுத்திருக்கிறார். உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து வெளியான வீடியோவில் என்ன பளபளப்பாக வந்திருக்கீங்க என கதிரானந்த் கேட்கும்போது அங்கிருந்த மக்கள் 1000 ரூபாய்தான் என சொல்கின்றனர். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பிரதமர் மோடியை எதிர்த்து அரசியல் செய்வதால் தமிழகத்தின் முன்னேற்றம் பாதிக்கப்படுவதாக கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்காக போராடும் பாமகவை ஒரு கட்சியாகவே நினைக்கவில்லை என அவர் வேதனை தெரிவித்தார்.
மக்கள் வெள்ளத்தில் பாதிக்காத வகையில் தாமிரபரணி ஆற்றங்கரைகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி வாக்குறுதி அளித்தார். வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு பிறகு பேட்டியளித்த அவர் வெள்ளத்தால் ஆளும் கட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். தேனியில் செயல்படும் சவுத் இந்தியன் வங்கியில் இருந்து போடியில் உள்ள அதன் வங்கி கிளைக்கு கால் டாக்ஸியில் எடுத்து சென்ற 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஆவணங்களில் இருந்த குளறுபடி காரணமாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓலக்கூர் பகுதியில் பைக்கில் சென்ற இருவரிடமிருந்து 11,72,000 ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்தனர். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் மத்திய சென்னையில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் கரும்பு விவசாயி சின்னம் பொறித்த துண்டை அணிந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது அங்கிருந்த மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட் சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பின் போது AI தொழில்நுட்பம், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளனர். இந்த உரையாடல் குறித்த முழுமையான வீடியோ வெள்ளிக்கிழமை வெளியிடப்படுகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பிரதமர் மோடி பிறரை காயப்படுத்துவது பழைய காங்கிரசின் கலாச்சாரம் என சாடியிருக்கிறார். மேலும் நீதிமன்றத்தை அவமதிக்க ஒரு சில குழுக்கள் முயற்சிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜக செய்த பாவங்களுக்காக காங்கிரஸை குறை கூறுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி தந்திருக்கிறார். மேலும் ஜனநாயகத்தை கையாள்வதிலும் அரசியலமைப்பை புண்படுத்தும் கலையிலும் மோடி தேர்ச்சி பெற்றவர் என்றும் கார்கே விமர்சித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஏப்ரல் 6ஆம் தேதி ஜெய்ப்பூரில் வெளியிடப்படும் என ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தலைவர் கோவிந்த் சிங் தோத்தாசாரா தெரிவித்திருக்கிறார். இதில் கட்சியின் 5 நீதி கொள்கையின் கீழ் 25 வாக்குறுதிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசா மாநிலத்தின் பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. ஒடிசாவில் பாஜக தனித்து களம் காணும் நிலையில் பாஜக தலைவர் JP நட்டா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் உட்பட பலர் பங்கேற்றனர். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத்தின் மகனும் அம்மாநிலத்தின் ஒரே ஒரு காங்கிரஸ் எம்பியுமான நகுல்நாத் தனக்கு 700 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்து இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் நாட்டின் கோடீஸ்வர வேட்பாளர்கள் பட்டியலில் நகுல் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். கட்சி அனுமதித்தால் கங்கனா ரணாவத்தை எதிர்த்து மண்டி தொகுதியில் போட்டியிடுவேன் என இமாச்சல பிரதேச காங்கிரஸ் தலைவர் பிரதீபா சிங் தெரிவித்திருக்கிறார். மேலும் மண்டி தொகுதிக்கு தாமே சரியானவர் என தெரிவித்த அவர் கட்சி தலைமை அறிவித்தால் போட்டியிட தயார் என்றார். உத்தரப்பிரதேசத்தில் பிரபல ரவுடி முக்தார் அன்சாரி மாரடைப்பால் காலமானார். வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்று சிறையில் இருந்து வந்த முக்தாருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். பிரபல ரவுடியும் முன்னாள் MLAவுமான முக்தார் அன்சாரி மரணமடைந்த நிலையில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வண்ணம் அலிகர் பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதிலும் ஆங்காங்கே போலீஸ் அணிவகுப்பும் நிகழ்த்தப்பட்டுள்ளது. தனக்கு எதிராக தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக ஆகிய கட்சிகள் நேரடியாக கூட்டணி அமைத்துள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் கூறினார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நலிந்த பிரிவினருக்காக தனியாக போராடி வருவதாக தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் கோலார் மக்களவை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் முனியப்பாவின் மருமகனுக்கு சீட் வழங்கக்கூடாது என அமைச்சர் உட்பட 3 MLAக்கள் போர்க்கொடி உயர்த்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்குள் உச்சகட்ட குழப்பம் நிலவி வருவதாக கூறப்படுகிறது.
அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள் சுதந்திரமானவை என்றும் அதன் செயல்பாடுகளுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு சாதனைகளை சொல்ல எதுவும் இல்லாததால் அவர்கள் பிரதமரை இழிவுபடுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அடுத்த 5 ஆண்டுகளில் செமி கண்டக்டர் உற்பத்தியில் முதல் 5 இடங்களுக்குள் இந்தியா நுழையும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆருடம் தெரிவித்திருக்கிறார். டைம்ஸ் நவ் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் செமி கண்டக்டர் உற்பத்தியில் விரைவான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். 2000 ரூபாய் நோட்டுகளை ஏப்ரல் 1ஆம் தேதியன்று மாற்றவோ அல்லது டெபாசிட் செய்யவோ முடியாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மார்ச் 31 ஆண்டின் முழு வருட கணக்கு முடிவு நாளாக இருப்பதால் ரிசர்வ் வங்கி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் மணிப்பூரில் ஈஸ்டர் ஞாயிறன்று வேலை நாளாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை அம்மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது. முன்னதாக அரசின் இந்த அறிவிப்புக்கு எதிராக மாநிலம் முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஓட்டலில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக முசமில் ஷரீப் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 18 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ஒருவன் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் மாற்றுத்திறனாளி பெண்ணை காதலித்து திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்து 56 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தலைமறைவான இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட இளம்பெண் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். தஞ்சாவூரில் கலைஞர் அறிவாலயம் எதிரே கடந்த 25ஆம் தேதி அமைச்சர் அன்பில் மகேஷால் திறக்கப்பட்ட திமுக தேர்தல் பணிமனை திடீரென மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுகவினரிடம் கேட்டபோது வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கு கூடுதலாகும் என்பதால் மூடப்பட்டதாக தெரிவித்தனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இண்டூரில் உள்ள JR கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர்களிடம் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஊழியர்களுடன் சௌமியா அன்புமணி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்து கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் திராவிட தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது. மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனும் சிபிஎம் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்த சுவாரஸ்யமான சம்பவம் அரங்கேறியது. வேட்பு மனுக்கள் பரிசீலனையின் போது அங்கு வந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். 5 ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் பார்க்கிறோம் என்று கூறி கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை பார்த்து மக்கள் கேள்வி எழுப்பியதால் அதிர்ச்சியடைந்தார். அவர் வாக்கு சேகரிப்பிற்காக சென்றபோது இத்தனை நாள் எங்கே போனீங்க என அவரிடம் பெண்கள் கேள்வி எழுப்பினர். சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் காலி இருக்கைகளுக்கு முன்பு பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டார். மதிய உணவு நேரம் நெருங்கிவிட்டதால் கூட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலானோர் உணவருந்தச் சென்றதால் காலி இருக்கைகளுக்கு முன்பு அண்ணாதுரை உரையாற்றினார். திருவள்ளூர் தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டம் தொடங்க தாமதமானதால் கூட்டத்திற்கு வந்திருந்த தொண்டர்கள் சரியாக 12 மணி ஆனதும் மண்டபத்திலிருந்து வெளியேறி மதுக்கடைக்கு படையெடுத்தனர். இது ஒருபுறம் என்றால் கூட்டத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் தொண்டர்களிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி வள்ளியூர், ராதாபுரம், பனகுடி பகுதிகளில் அமைந்துள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபட்டார். முன்னதாக ஆத்தங்கரை பள்ளிவாசலில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுடன் இணைந்து சிறப்பு தொழுகையிலும் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் கருத்தன்பட்டியில் வாகன சோதனையின் போது பைக்கில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து சென்றதாக 10 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கார்த்திகேயன் என்பவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது 7,46,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். காய்கறி வியாபாரியிடம் 2.25 லட்சம் ரூபாயும், வங்கியில் பணம் செலுத்த சென்ற பிரதீப் என்பவரிடம் 1,70,000 ரூபாயும், கட்டிட பணியாளருக்கு கொடுப்பதற்காக சின்னராஜ் என்பவர் எடுத்து சென்ற 3 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. குரூப் 1 முதல்நிலை தேர்வு தேதியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு வரும் ஜூலை 13 நடைபெறும் எனவும், இத்தேர்வுக்கு மார்ச் 28 முதல் ஏப்ரல் 27 தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஐ. பெரியசாமி பிணை செலுத்தாதது குறித்து உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் பெற்று தெரிவிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டு மனையை முறைகேடாக ஒதுக்கியதாக வழக்கு நடைபெற்று வருகிறது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 10 மற்றும் 12 தேதிகளில் நடைபெறவிருந்த தேர்வுகள் ஏப்ரல் 4 மற்றும் 6 தேதிகளுக்கு மாற்றப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலேயே புதைத்து வைத்திருந்த சிலைகளை வெளியில் எடுத்து சேதப்படுத்தியது ஏற்புடையது அல்ல என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. மேலூரை அடுத்த ஊனுகால் ஐயனார் சுவாமி கோவிலில் பழமையான சிலைகள் மண் குதிரைகளை சேதப்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. 100% வாக்களிப்போம் என்பதை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தொடங்கிய கையெழுத்து இயக்கத்தில் முதல் நபராக கையெழுத்து போட்டு ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் துவக்கி வைத்தார். அத்தோடு 100% ஓட்டு என்ற வடிவில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு நின்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள லிப்ட் 2வது முறையாக பழுதடைந்ததால் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட 6 பேர் உள்ளுக்குள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற லிப்ட் பழுது நீக்கும் பொறியாளர் லிப்டை திறந்து அவர்களை பத்திரமாக மீட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காலாவதியான மருந்து தெளிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 2 விவசாயிகள் செல்போன் டவரின் மீது ஏறியதால் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை அருகே கேப்பரையில் 2 அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் 3 பெண்கள் 3 ஆண்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு தென்காசி மாவட்டத்தில் இருந்து 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு சுற்றுலா சென்ற மாணவர் ஒருவர் அங்குள்ள நீச்சல் குளத்தில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார். மாணவனின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் புறவழிச்சாலையில் தவறான எதிர்திசையில் வந்த அரசு பேருந்து மோதி காவல்துறை வாகனத்தில் சென்ற 4 பேர் காயமடைந்தனர். ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் அசோக்குமார் தலைமையில் சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு சென்றபோது விபத்தில் சிக்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இளைஞர் மரணம் குறித்து அதிமுக நிர்வாகி மகனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அத்தானி பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் மகன் விக்னேஷ் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக அதிமுக ஒன்றிய செயலாளர் மகன் தமிழ், அவருடைய நண்பர் யோகேஸ்வரன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள டிஃபன் கடையில் வாங்கப்பட்ட பிரிஞ்சி சாதத்தில் பூரான் இறந்து கிடந்ததைக் கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது குழந்தைக்கு மதிய உணவாக பிரிஞ்சி சாதத்தை வாங்கினார். அதில் பூரான் இறந்து கிடந்தது குறித்து கடைக்காரரிடம் கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
தென்காசி அருகே டாஸ்மாக் கடையில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவது போன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆயக்குடி உரக்கிடங்கு சாலை பகுதியில் உள்ள டாஸ்மாகில் இரவு 10 மணிக்கு மேல் கடையின் மேற்பார்வையாளர் மது விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே இரவு நேரத்தில் நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவதற்கு வந்த லாரிகளை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அடையாளம்பட்டு பகுதியில் இருந்து குப்பைகளை ஏற்றிக்கொண்டு வயலானல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரி பகுதியில் கொட்ட முற்பட்ட போது 2 லாரிகள் பிடிபட்டன. சென்னை ராமாபுரம் திருமலை நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டதாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வெங்கடேஷ், பாக்யராஜ், பாலாஜி, சுரேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1,42,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். எக்ஸ் தளத்தில் 2500க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சந்தாதாரர்களை ஃபாலோவர்ஸாக கொண்ட கணக்குகள் பிரீமியம் சலுகைகளை இலவசமாக பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 5000 ஃபாலோவர்ஸ்களை கொண்டவர்களுக்கு பிரீமியம் பிளஸ் இலவசம் எனவும் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். உலகிலேயே வேகமாக இயங்கும் ஜப்பான் ரோலர் கோஸ்டர் நிரந்தரமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோலர் கோஸ்டரில் சவாரி செய்த சுற்றுலா பயணிகளில் சிலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி அதனை நிரந்தரமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் டெல்லி அணியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 185 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து ஆடிய டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 173 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. டெல்லிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் 45 பந்துகளில் 84 ரன்களை எடுத்த ராஜஸ்தான் வீரர் ரியான் பராக் ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார். போட்டிக்கு பின்னர் பேட்டியளித்த அவர் 4 வருடங்களாக தன்னுடைய தடுமாற்றங்களை பார்த்த தமது தாய் இன்று பெருமைப்படுவார் என நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோத உள்ளன. பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த பிரசித் கிருஷ்ணா காயம் காரணமாக நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து விலகினார். இந்த நிலையில் ராஜஸ்தான் அணியில் அவருக்கு பதிலாக மாற்று வீரராக தென்னாப்பிரிக்க சுழற்பந்து வீச்சாளரான கேஷவ் மகராஜ் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 12 பேர் மட்டுமே இடம்பெறும் பிரதான நடுவர்களின் பட்டியலில் வங்கதேசத்தின் ஷர்புத்துல்லாவை ஐசிசி புதிதாக சேர்த்துள்ளது. இதன் மூலம் எலைட் நடுவர் குழுவில் இணையும் முதல் வங்கதேச நடுவர் என்ற சிறப்பை ஷர்புத்துல்லா பெறுகிறார். 2024-2025 ஆண்டிற்கான வீரர்களின் புதிய ஒப்பந்த பட்டியலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. இதில் ஆல்ரவுண்டர் மார்கஸ் ஸ்டோனிஸ், ஆல்ரவுண்டர் ஆஷ்டன் அகர் மற்றும் 20 ஓவர் போட்டியில் மட்டும் ஆடிவரும் டேவிட் வார்னர் ஆகியோர் ஒப்பந்தத்தில் இருந்து கலற்றி விடப்பட்டுள்ளனர். சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் வீரர்களுக்கான கமிட்டியின் புதிய உறுப்பினர்களை அறிவித்துள்ளது. இதில் நியமிக்கப்பட்ட 9 உறுப்பினர்களில் கமிட்டியின் இணைத் தலைவர்களாக இந்திய கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் மற்றும் சிலி ஹாக்கி வீராங்கனை கமிலா கேரவ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தின் அடுத்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டது. ரஜினியின் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கான பெயர் வரும் 22ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சூர்யா நடிக்கும் 44வது படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்குவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியது. சூர்யா நடித்த கங்குவா படம் விரைவில் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து வரும் நிலையில் அவரது அடுத்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்குவதாக அறிவித்துள்ளது அறிந்து ரசிகர்கள் மேலும் உற்சாகமடைந்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் இயக்குனர் சங்கர் தனது மூத்த மகளின் திருமணத்திற்கான அழைப்பிதழ் வழங்கினார். முதலமைச்சரை அவரது அலுவலகத்தில் சந்தித்த சங்கர் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி தனது மூத்த மகள் ஐஸ்வர்யாவின் திருமணத்திற்கான அழைப்பிதழை வழங்கினார். நடிகர் சூர்யா நடிப்பில் 2014ஆம் ஆண்டு வெளியான அஞ்சான் திரைப்படம் விரைவில் தியேட்டர்களில் ரீரிலீஸ் செய்யப்படும் என்று இயக்குனர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார். வாரணம் ஆயிரம் உள்ளிட்ட பல பழைய திரைப்படங்கள் சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வருகிறது.
நடிகர் விஷால் நடித்திருக்கும் ரத்னம் படத்தின் 2வது பாடல் இன்று வெளியிடப்படும் என தயாரிப்பு குழு அறிவித்துள்ளது. இப்படம் வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சூதுகவும் 2ஆம் பாகம் படத்தின் முதல் பாடலான We Are Not The Same என்ற பாடல் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சூதுகவும் 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி கவனம் பெற்றது. இசையமைப்பாளர் அனிருத்தின் எக்ஸ் தள பக்கத்தில் ப்ளூ டிக் நீக்கப்பட்டுள்ளது. அனிருத் ரவிச்சந்தர் என்ற எக்ஸ் பக்கம் 90 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களோடு அங்கீகரிக்கப்பட்ட ப்ளூ டிக்குடன் இருந்தது. தற்போது அந்த ப்ளூ டிக் நீக்கப்பட்டுள்ளது. பட விழாவில் பங்கேற்ற போது நடிகர் அக்ஷய்குமார் நடிகை ஆழியாவின் ஆடையை மிதித்தபடி நின்றிருந்தது அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. பேட் மியான் சோட்டே மியான் என்ற படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஆழியாவின் ஆடையை அக்ஷய்குமார் மிதித்தபடி நின்றிருந்ததால் அவர் அசைய முடியாமல் நின்றார். என்ன எறிந்தால் விஸ்வாசம் போன்ற படங்களில் நடிகர் அஜித்திற்கு மகளாக நடித்துள்ள இளம் நடிகை அனிகா சுரேந்திரன் கிரீமி ஒயிட் சேலையில் கிளாமராக போட்டோ ஷூட் நடத்தியிருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி முருகப்பெருமானுக்கு வள்ளியுடன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக வள்ளி குலத்தைச் சேர்ந்த வம்சத்தினர் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளோடு உற்சாகமாக ஆடிப்பாடி அம்பாளுக்கு சீர்வரிசை கொண்டு வந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளி தேவநாயகி சமேத சக்கரவாகேஸ்வரர் ஆலய பெருவிழாவில் பொம்மை பூ போடும் நிகழ்வு நடைபெற்றது. வான வேடிக்கைகளோடு கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சவ பெருமானுக்கு பூ தூவி ஆரவாரம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருநகரியில் அமிர்தவள்ளி தாயார் சமேத கல்யாண ரங்கநாதர் கோவில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி பெருவிழாவின் ஓர் அங்கமாக வான வேடிக்கைகளோடு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தாயாரும் ரங்கநாதரும் வலம் வந்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்திற்கு பின்னர் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 22 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை 1,05,00,000 ரூபாய் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் 382 கிராம் தங்கம், 5,280 கிராம் வெள்ளி உள்ளிட்டவையும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த குருசாமிபாளையம் சிவசுப்பிரமணியர் கோவிலில் மத நல்லிணக்கத்தை காக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்து மற்றும் இஸ்லாமிய மக்கள் இணைந்து நடத்தும் திருவிழா நடைபெற்றது. இதில் இரு மதத்தினரும் ஒருவருக்கொருவர் சந்தனம் பூசி ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற பெரிய வியாழன் வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதில் நற்கருணை வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து 12 சீடர்களின் பாதங்களை கழுவிய பங்குத்தந்தை அற்புதராஜ் பாதங்களுக்கு முத்தமிட்டு மரியாதை செய்தார். சாம்சங் நிறுவனத்தின் கேலக்ஸி M55 5G செல்போன் விற்பனைக்கு அறிமுகமானது. முதலில் பிரேசிலில் அறிமுகமான இந்த செல்போன் விரைவில் இந்தியாவிலும் விற்பனைக்கு வரும் என கூறப்படுகிறது. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட செல்போன் 25,000 ரூபாய் எனவும் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொண்ட மாடலின் விலை 53,000 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரியல்மி C65 செல்போன் வருகிற 4ஆம் தேதி விற்பனைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வெளியான ரியல்மி C55 செல்போனின் மேம்படுத்தப்பட்ட வெர்ஷனாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த செல்போன் கேலக்ஸி பிளாக், வயலட் ஆகிய 2 நிறங்களில் வெளியாகிறது. முதலில் வியட்நாமிலும் பின்னர் மற்ற நாடுகளிலும் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுசுகி நிறுவனத்தின் V-Strom 800DE அட்வென்ச்சர் பைக் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 776cc திறன் கொண்ட இன்ஜின் என பல அட்டகாசமான அம்சத்தை கொண்ட இந்த பைக்கின் விலை 13 லட்சத்தில் இருந்து 14 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகிறது. ட்ரைம் டைகர் 900, BMW F850 GS ஆகிய பைக்குகளுக்கு போட்டியாக சுசுகி நிறுவனத்தின் V-Strom வந்துள்ளது.
ரொனால்ட் நிறுவனத்தின் கேப்டூர் கிராஸ்ஓவர் எஸ்யூவி கார் வருகிற 4ஆம் தேதி அறிமுகமாக உள்ளது. எஸ்யூவி ரக கார்களில் புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தி வரும் ரொனால்ட் நிறுவனம் புதிய கார் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.